இன்னைக்கு நல்ல காரசாரமான ஒரு பீஃப் வச்சு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இதில் எலும்போ இல்லை கொழுப்போ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம கழுகி வச்சுருக்க பீஃப் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. 1/2 ஹவர் கழிச்சிட்டு அந்த பீஃபை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேறு தனியாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து அதை தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த வேக வச்சுருக்க பீஃப் இருக்குல்ல, அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு அதை நச்சு போட்ட பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ பீஃப்க்கு 25 கிராம் வத்தல் தூள் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 25 கிராம் வத்தல் தூள் எடுத்திருக்கேன். வத்தல் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி மசால் பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல கடுகும் வெந்தயமும் அந்த பவுடரையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அது சுருண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த வினிகர் உங்களை அந்த ஊறுகாவை கெட்டு போகாமல் கொஞ்ச நாளைக்கு பாதுகாக்கும். அதனால தான் சேர்க்குறேன். இந்த வினிகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு பொரிச்சு வச்சுக்கொள்ள பீஃபு அதை இது கூட சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பீஃப் ஊறுகாய் ரெடி. இதை நீங்கள் ஒரு நல்ல கண்ணாடி பாத்திரத்தில், நல்ல சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வச்சாலுமே ஒரு 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க ஃபுட்டு சரியில்லைனாலும் நீங்கள் இதை கொடுத்து விடலாம். ஏன் நம்ம வீட்டிலே கூட சில நேரம் நமக்கு சாப்பாடு வைக்க முடியாத சூழ்நிலைகளில் சாதம் மட்டும் வச்சு இந்த ஊறுகாய் போட்டு விரவி சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம குழம்பே வைக்க வேணாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.